ரொம்ப முக்கியம். இந்த கதையை நம்ம ஏன் சொல்லணும்? இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கு நண்பர்களே. யாராவது பெரிய பயங்கரமான ஆளை பார்த்துருக்கீங்களா? அப்படியே ரொம்ப பெரிய ஆள், அதுதான் கோலியாத். சின்னதா துணிச்சலா இருக்கிறவர், அதுதான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே கோலியாத் மாதிரி தான். இந்த கதை நமக்கு சொல்றது, பயப்படாதீங்க, புத்திசாலித்தனமா இருங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் முக்கியம். தேர்வு, வேலை, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற அந்த அத்தை. ஆனா டேவிட் நினைவுல வச்சுக்கோங்க, அவர் எப்படி தைரியமா இருந்தாரோ நாமும் அப்படியே இருக்கணும். அவர் ஒரு ராட்சதனை எதிர்த்து ஜெயிச்சார். அதனால தைரியமா இருங்க. நம்முடைய தைரியம், நம்முடைய புத்திசாலித்தனம் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும். சரி, இதை கற்பனை பண்ணுங்க. ஒரு பெரிய காளையா, மலை மாதிரி பெரிய உருவம். கோலியாத் மலை மாதிரி பெரிய உருவம், ரொம்ப பலசாலி. பக்கத்து வீட்டு பூனை மாதிரி கோபக்காரர். அவர் கத்துறாரு, நான் ரொம்ப பலசாலி, நான் பிரியாணினா நீங்க எல்லாம் இட்லி. இப்போ நம்ம டேவிட் சின்னவர், ஆனா பாட்டி அரைக்கிற மோர் மிளகாய் சட்னி விட கூரான புத்தி. அவர் கோலியாத்தை பார்த்து யோசிக்கிறார், என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா பிரியாணி டெலிவரியா? அதுக்காக என்ன செய்யலாம்? ஒரு சிறிய கல்லை எடுத்து தன் சுறுசுறுப்பான புத்தியால் கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்று முடிவு செய்கிறார். இதுதான் உண்மை. சைஸ் முக்கியமா, இல்ல புத்தி தான் முக்கியம்? எல்லாரும் கோலியாத்துக்கு பயப்படுறாங்க, ஆனா டேவிட் இல்ல. அவர் கவனால மாம்பழம், தேங்காய் மேல குறி வச்சு கல்லெறிஞ்சு பயிற்சி பண்றார். குறி சரியா விழ ஆரம்பிக்குது. அவரோட அண்ணன்கள் சொல்றாங்க, என்னடா பண்ற? டேவிட் மட்டும் தைரியமா இருக்கிறார். அவர் தினமும் பயிற்சி பண்றாரு. குறி சரியா விழ ஆரம்பிக்குது. அண்ணன்கள் அவனை பார்த்து, என்னடா பண்றன்னு கேட்குறாங்க. உன்னை தோசை மாவு மாதிரி அரைச்சிடுவான், கோலியாத்து உன்னை சின்னதா பண்ணிடுவான். டேவிட் சிரிக்கிறார், கூல்டா மச்சான், எனக்கு ஒரு பிளான் இருக்கு. கேப் டூஸ். அவன் தன்னம்பிக்கையோட, நான் இதை செய்ய முடியும்னு சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மோட பயணத்தை தொடருங்க. மற்றும் கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெரிய சண்டை ஜெயிச்சது யாரு? இட்லியா, இடியாப்பமா? சண்டை நேரம். கோலியாத் தன்னை பத்தி பெருமையா இருக்காரு. டேவிட்டை பார்த்து சிரிக்கிறாரு. இதவா ஆயுதம்? நான் ரசத்துக்கு இதை விட பெரிய கரண்டி யூஸ் பண்றேன். ஆனா டேவிட் குளிர்ச்சியா குறி வைக்கிறார். ஷ்வாக். கல் கோலியாத் நெத்தியில் அடிக்குது. கோலியாத் விழுறார், சுட எண்ணெயில ஜிலேபி விழுற மாதிரி. பெரிய பாடம், பெரிய சிரிப்பு. புத்தி தான் பலம். டேவிட் ஜெயிக்கிறார். எல்லாரும் கூச்சலிடுறாங்க. பாத்தீங்களா? புத்தி இருந்தா சைஸ் முக்கியம் இல்லை. நீங்க கணக்கு தேர்வுல ஃபோன்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ண மாதிரி. அடுத்த முறை உங்களுக்கு பிரச்சனை வந்தா டேவிட்டை நினைச்சுக்கோங்க. தைரியமா, புத்திசாலித்தனமா இருந்தா எந்த கோலியாத்தையும் ஜெயிக்கலாம். எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க, வடை போச்சே, கோலியாத் போச்சே.